ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். சரியா? ஸோ பேர்லேயே இருக்குது, ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை தான் நம்ம ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் நீங்கள் வந்து எடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜ் இல்லை மைனஸ் சார்ஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ப்ளஸ் சார்ஜ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அவுட்வேர்ட்ஸ். உங்களுக்கு அப்படியே வந்து அவுட்வேர்ட்ஸாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். இப்போது லெட்ஸ் அஷ்யூம் இந்த ப்ளஸ் சார்ஜில் இருந்து நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் இங்கே நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ ப்ளஸ் சார்ஜில் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் நான் வந்து இந்த இடத்துல ஐ எம் டேக்கிங் 1 பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டரில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற பொட்டான்ஷியலை நம்ம வந்துட்டு வி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இல்லை அதுக்கு ஒரு வேல்யூவை கூட கொடுத்துக்கோங்க, வி ஈக்குவல்ஸ் டு 5 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த டைரக்ஷனில் 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கிறீங்க, அங்கே பொட்டான்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தா 5 வோல்ட். அப்போது அதே மாதிரி நான் இந்த பக்கமாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேயுமே எனக்கு பொட்டான்ஷியல் என்ன இருக்கணும், வி ஈக்குவல்ஸ் டு 5 வோல்ட் தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பொட்டான்ஷியலோட ஈக்குவேஷன் என்ன, வி ஈக்குவல்ஸ் டு கே Q by R. அப்போது Qங்கிறது நம்மளுக்கு சார்ஜ், அது நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே சேமாக இருக்க நம்மளுக்கு இங்கே இருக்கிற பொட்டான்ஷியலுமே நம்மளுக்கு சேமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 5 சென்டிமீட்டரில் நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே பொட்டான்ஷியல் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5 வோல்ட் இருக்கும் இன் ஆல் பாயிண்ட்ஸ். அப்போது அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையுமே நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன்னா இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ போர்டில் பார்க்குறப்போ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் சர்க்கிள் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3 டைமென்ஷனலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 3 டைமென்ஷனலாக பார்க்குறப்ப இது வந்து ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி ஆயிருமா? அப்போது ஒரு சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த சர்ஃபேஸில் பொட்டான்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னா இது சேம் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொட்டான்ஷியலை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் பொட்டான்ஷியல்ஸ் அட் இல்ல ஈக்குவல் பொட்டான்ஷியல் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ். ஈக்குவல் பொட்டான்ஷியல் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் முழுக்க நம்மளுக்கு பொட்டான்ஷியல் நம்மளுக்கு சேமா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் இந்த மாதிரி அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. இதுவே ஒரு மைனஸ் சார்ஜ் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வெர்ட்ஸாக இருக்கும். ஆரோ மார்க் மட்டும் தான் நம்மளுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர்லையோ இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர்லையோ நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துலையும் பொட்டான்ஷியல் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ யூ கேன் கால் தட் அஸ் ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இன்னொன்று நீங்கள் வந்துட்டு இது இந்த 5 சென்டிமீட்டர்ல மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு கிடையாது. இப்போ 5 சென்டிமீட்டர்ல இங்கே இருந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா 5 வோல்டேஜ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இதுவே நீங்க வந்து ஒரு 7 சென்டிமீட்டர்ல இங்க ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றீங்க, ஒரு 7 சென்டிமீட்டர் இல்ல ஒரு 8 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றீங்க, அதே மாதிரி இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றீங்கன்னா அங்க நம்மளுக்கு இந்த மாதிரி அடுத்த ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் திஸ் பாயிண்ட் சார்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது அடுத்த ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஒரு 5 சென்டிமீட்டர்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா ஒரு 7 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு 15, இந்த மாதிரி நீங்க வந்து டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அந்தந்த டிஸ்டன்ஸ்ல ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. இப்போ இந்த 5 வோல்டேஜ், இப்போ இங்க ஒரு 5 வோல்டேஜ் இருக்குது. அப்போ V ஈக்குவல்ஸ் டு K Q by R அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸா, இந்த பொட்டான்ஷியலோட ஈக்குவேஷன்ல பொட்டான்ஷியல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ இங்க நம்மளுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர்ல வச்சிருந்தனால பொட்டான்ஷியல் 5 வோல்ட்டா இருந்துச்சு. இப்போ நான் அந்த 5 சென்டிமீட்டரை நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா சென்டிமீட்டர் இந்த டிஸ்டன்ஸை கூட்டிட்டேன், பொட்டான்ஷியல் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ லெட்ஸ் அஷ்யூம் ஒரு 3 வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி அடுத்தது நான் ஒரு 15 சென்டிமீட்டர்ல ஒரு பொட்டான்ஷியல் நான் எடுக்கிறேன். அந்த பொட்டான்ஷியல் எப்படி இருக்க போகுதுன்னா லெட்ஸ் அஷ்யூம் அது இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 15 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து 15 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்டா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே பொட்டான்ஷியல் அப்படின்னு பார்க்குறப்ப லெட்ஸ் அஷ்யூம் ஒரு 1 வோல்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக பொட்டான்ஷியல் நம்மளுக்கு கம்மியாகும் ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. இப்போ அந்த டயக்ராமே பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கா இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 5 வோல்ட் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் ஒரு இடத்துல இருக்கு, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா 3 வோல்ட் இருக்கு, அதுல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னும் 1 வோல்ட் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது, இப்போ நீங்க வந்து இது ஒரு பிளஸ் சார்ஜ், இந்த பிளஸ் சார்ஜ் சுத்தி இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, செகண்ட் இப்படி இருக்குது, தேர்டு இப்படி, ஃபோர்த்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸுக்கும் லெட்ஸ் கால் திஸ் அஸ் ஃபர்ஸ்ட் பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்குமே நடுவுல, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவுல, இல்ல செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவுல, இந்த மாதிரி ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா அது நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நம்ம டயக்ராம்ல புக்லயுமே அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது இந்த ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ் நீங்க எடுத்துக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ்ல இந்த லாஸ்டா இருக்கிற தேர்ட் ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ்ல இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜை இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்ட் சார்ஜை இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ மூவ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கிறோம் பொட்டான்ஷியல் வீடியோல போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணும்னா யூ ஹேவ் டு டூ சம் ஒர்க். நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம செய்யணும். அப்போ அந்த ஒர்க்கை நீங்க பண்ணுவீங்க, அந்த ஒர்க்கு தான் அந்த பாயிண்ட்ல போயிட்டு பொட்டான்ஷியலா நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து ஒர்க் டன்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் கால் திஸ் பாயிண்ட் அஸ் ஏ, இதை நம்ம பி அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் விஏ, இங்க இருக்கிற பொட்டான்ஷியல் விபின்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு விபி மைனஸ் விஏவை நம்ம ஒர்க் டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஆனா இப்போ நீங்க இங்க ஒர்க் டன் இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் வச்சு பாக்குறப்ப ஒர்க் டன் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா நம்மளுக்கு ஜீரோவா தான் இருக்க போகுது. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, நம்ம எடுத்திருக்கிறது ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ பாயிண்ட்லயும் சரி இந்த பி பாயிண்ட்லயும் சரி, இல்ல நீங்க ஒவ்வொரு பாயிண்டா நீங்க போனீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்லயுமே பொட்டான்ஷியல் எப்படி இருக்க போகுது? சேமா தான் இருக்க போகுது. அப்ப நீங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்து அதுல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜ் கொண்டு போறீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்க ஒர்க் டன் கால்குலேட் பண்றீங்கன்னா ஒர்க் டன் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒர்க் டன் வில் பி ஜீரோ. ஒர்க் டன் எப்படி இருக்க போகுது? நம்மளுக்கு ஜீரோவா இருக்க போகுது. சரியா? அப்போ ஒர்க் டன் நம்மளுக்கு ஜீரோவா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் எடுத்து கொண்டு போறதுக்கு நம்ம வந்து எந்த விதமான ஒர்க்குமே நம்ம பண்ணல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இதை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டா மேக் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரியா, இ வெக்டார், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒர்க்கையுமே நம்மளுக்கு பண்ணல. சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டஸ் நாட் டூ எனி ஒர்க். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட பங்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு சார்ஜஸை நகர்த்தலாம், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு மூவ் பண்ணலாம். என்ன அதுக்கு வந்து செலவாகக்கூடிய ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்றோமே தவிர நம்மளுக்கு நகர்த்தவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்டுக்கு வருவோம். எதுக்காக வந்துட்டு ஒரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ்க்கும் இன்னொரு ஈக்வி பொட்டான்ஷியல் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஏன் வந்து கேப் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வருவோம். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜை நான் எடுத்துக்கிறேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் எங்க இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு பிளஸ் சார்ஜ், இங்கேயும் நம்மளுக்கு பிளஸ் சார்ஜ், ஸோ தேர் வில் பி அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா இந்த சார்ஜை இந்த இடத்துல இருந்து வேற பாயிண்ட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த சார்ஜ் இங்க இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்மளுக்கு 5 வோல்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் இருக்கு, அதை நான் 3 வோல்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணி கொண்டு போகணும். யார் கொண்டு போக போறா அப்படின்னா இந்த சார்ஜ் நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போகுது, அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு இங்க இருந்து இங்க கொண்டு போக போகுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? F ஈக்குவல்ஸ் டு QE அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த Q அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அப்போ நம்மளுக்கு E அப்படிங்கிறது நம்மளுக்கு வேரி ஆக போகுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு
எங்க கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கிரேட்டரா இருக்க போது கம்பேரிங் டு திஸ் பாயிண்ட். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதா, அப்போ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டரா இருக்கும், இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அப்படியே டிஸ்டன்ஸ் போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா அங்க அந்த ஈக்குவேஷன்லயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் இருக்குது. ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாம சம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க கொஞ்சம் கிரேட்டரான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா சோ இங்க இருக்க ஃபோர்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், கிரேட்டரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு பாக்குறப்பவே தெரியும். அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டரா இருக்கு, ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு போறதுக்கு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்லயே இந்த சார்ஜ் ஒரு கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு தனக்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டான்சியல் எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த 3 வோல்ட் பாயிண்ட்டுக்கு போயிடும். சார் இருங்க எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா தேர் வில் பி சம் பொட்டான்சியல் எனர்ஜி. கரெக்டா, பொட்டான்சியல் எனர்ஜி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போறேன். ஸோ நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ மூவ் பண்ணி கொண்டு போறப்போ எனக்கு வந்து பொட்டான்சியல் எனர்ஜி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. தேர் வில் பி சம் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா பொட்டான்சியல் எனர்ஜி தான் நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியா சேஞ்ச் ஆகும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி. அப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறப்போ கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு கெயின் ஆகும், பொட்டான்சியல் எனர்ஜி நம்மளுக்கு கம்மியாகும். புரிஞ்சுதா? அப்போ இங்க இருந்து இங்க போகிறப்ப எனக்கு வந்துட்டு 5 வோல்ட்ல இருந்து 2 வோல்ட் வேல்யூக்கு போகணும். அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தா எனக்கு வந்து பொட்டான்சியல் எனக்கு கம்மியாகணும். அப்போ பொட்டான்சியல் கம்மியாகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொட்டான்சியல் கம்மியாகும்னா என்ன அர்த்தம், பொட்டான்சியல் நம்மளுக்கு கம்மியாகுது. அது எப்படி, இப்போ பொட்டான்சியல் எனர்ஜி வச்சு சொல்லணும் அப்படின்னா பொட்டான்சியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் QV அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்போ பொட்டான்சியல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு Q மல்டிப்ளைட் பை V. இந்த V எனக்கு வந்துட்டு கம்மி ஆகணும். ஏன்னா 5 வோல்ட்ல இருந்து 3 வோல்ட் கம்மி ஆகணும். அப்ப இது கம்மி ஆகணும்னா எனக்கு வந்து பொட்டான்சியல் எனர்ஜியுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா கம்மி ஆகணும். கரெக்டா தானே? அப்ப பொட்டான்சியல் எனர்ஜி நம்மளுக்கு கம்மி ஆகணும், கைனடிக் எனர்ஜி எனக்கு கூட வரணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கணும். முடிஞ்சா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸர்ட் கிரேட்டர் ஃபோர்ஸ். அந்த கிரேட்டர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கிரேட்டரான ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றேன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்து நான் வந்து ஒரு த்ரோ பண்றேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரேட்டரான ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ இட் வில் கெயின் கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி. அப்போ கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த 5 வோல்ட்ல இருந்து 3 வோல்ட் அந்த டிசைர்டு வேல்யூ நம்மளுக்கு கம்மியாகிறது ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு கம்மியாயிரும். எப்படி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டரா இருந்தா. ரைட்டா? மறுபடியும் சொல்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டரா இருந்தா கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கும். கிரேட்டர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணும்னா கிரேட்டர் கைனடிக் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். அப்ப கிரேட்டர் கைனடிக் எனர்ஜினா எவ்வளவு கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேட்டரான ஒரு பொட்டான்சியல் எனர்ஜி டிராப் ஆகும். அப்போ பொட்டான்சியல் எனர்ஜி எனக்கு 2 வோல்டேஜ் ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல எனக்கு டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஈஸியா போயிட்டு 3 வோல்ட்ல போயிட்டு அந்த சார்ஜை வச்சிடலாம். சரியா? இது இந்த ரீஜியன்ல. இதுவே நீங்க இந்த செகண்ட் பொட்டான்சியல் ஈக்வி பொட்டான்சியல் சர்ஃபேஸ்ல இருந்து தேர்ட் ஈக்வி பொட்டான்சியல் சர்ஃபேஸ்க்கு நீங்க எடுத்து கொண்டு போறீங்கன்னா நம்மளுக்கு போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கம்மியாகிக்கிட்டே போகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மி ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸுமே கம்மியா இருக்கும். ஸோ கம்மியான ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு கம்மியான ஃபோர்ஸ்ல ஒரு பாலை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா அது வந்துட்டு கம்மியான ஒரு கைனடிக் எனர்ஜில தான் போகும். அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்றதுக்கு அது ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டிராவல் ஆகணும். ஏன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டிராவல் ஆனாதான் கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கிரேட்டர் ஆகும். அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகி கெயின் பண்ணிருச்சுன்னா அதே அளவுக்கு பொட்டான்சியல் எனர்ஜி நம்மளுக்கு டிராப் ஆகும். ஸோ பொட்டான்சியலுமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ பொட்டான்சியல் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 வோல்ட்ல இருந்து 1 வோல்ட் வர்றதுக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எனக்கு டிராவல் பண்ணணும். எதுக்காகனா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு வீக்கா இருக்கு. அதான் போக போக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால. ஸோ இதனால தான் நம்மளுக்கு பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஈக்வி பொட்டான்சியல் சர்ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்புமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பெருசா ஆகிக்கிட்டே போகும். சரியா? ஸோ இது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்.
இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்குமே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எந்த ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரொம்ப டீட்டெயிலா. ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எந்த ஷேப்ல இருக்க போகுதுன்னா ஒரு கன்சென்ட்ரிக் ஸ்பியர் ஷேப்ல இருக்க போகுது. ஒரு பாயிண்ட் சார்ஜ் அதோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுதுன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அப்புறம் ரெண்டாவது, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் டிஸ்டன்ஸ் கிரேட்டராக நம்மளுக்கு வந்து அந்த கேப்புமே கொஞ்சம் கொஞ்சமா கிரேட்டர் ஆகிக்கிட்டே போகுது. சரி, இது வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு சரியா, அது பிளஸ் சார்ஜ் ஆனாலும் சரி மைனஸ் சார்ஜ் ஆனாலும் சரி இதே தான். இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்தீங்கன்னா ஒரு லைன் சார்ஜ். இப்போ ஒரு லைன் சார்ஜ் அப்படின்னா நம்ம காஸ் அப்ளிகேஷன்லேயே நம்ம படிச்சிருப்போம் லைன் சார்ஜ், அந்த மாதிரி ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ இந்த ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ அந்த சைடு இந்த சைடு நான் வரைஞ்சிருக்கிறேன், அந்த சைடு இந்த சைடு வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு 3 டைமென்ஷன்ல நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த கேமராவை பார்த்து நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா இந்த போர்டுக்கு உள்ளக்க அந்த டைரக்ஷன்ல போகும், இப்படி அந்த டைரக்ஷன்ல போகும். இப்போ இதுதான் லைன் சார்ஜா இருந்துச்சுன்னா கேமராக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா டைரக்ஷன்லுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸா நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸா போய்கிட்டே இருக்குன்னா நான் வந்து இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸா போயிட்டே இருக்கு. இங்க மேலையும் கீழையும் வரையணும் அப்படின்னா மேலே போற லைன் வந்து போர்டுக்கு உள்ளக்க போற லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இங்க கீழே வர லைன் வந்து அப்படி நம்மளுக்கு அந்த கேமராவை பார்த்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு இப்படி ஒரு சர்க்கிள் ஷேப்ல நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். கரெக்டா, இந்த இடத்துல நடுவுல நம்மளுக்கு வந்து இப்போ இந்த நடுவுல நம்மளுக்கு இதுதான் ஒரு பிளஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க. பிளஸ் சார்ஜ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே இப்படி நம்மளுக்கு சுத்தி வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கிடைக்கும். இது நம்மளுக்கு இந்த பிளஸ் சார்ஜுக்கு அப்படியே நம்மளுக்கு இதுக்கு மேல போனோம்னா ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு, அங்க போனோம்னா ஒரு பிளஸ் சார்ஜ், கீழே வந்தா ஒரு பிளஸ் சார்ஜ். அப்போ ஒவ்வொரு பிளஸ் சார்ஜுக்குமே பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல எடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொன்றா கீழே இருக்கும். கரெக்டா, அப்படியே பிளேட்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு பிளேட்டா நம்மளுக்கு மேல வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல மேல இருந்து அடுத்தடுத்து கீழே வந்துகிட்டே இருக்கும், திருப்பி மேலேயும் போய்கிட்டே இருக்கும். அப்ப அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்க நம்ம வந்து ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சார்ஜுக்கு ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சார்ஜுக்கு எடுத்தோம்னா அது இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம இந்த போர்டுல நம்ம வரைகிறப்ப ஒரு சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பாக்குறப்ப இது எல்லாமே ஒரு 3 டைமென்ஷனா நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்ப 3 டைமென்ஷன் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நீங்க இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே ஜாயின் பண்றீங்க. இந்த பக்கம் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது என்ன ஷேப்பு, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு தான் ஒரு லைன் சார்ஜுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சார்ஜுக்கு ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இந்த ஷேப்ல இருக்கு, அதுக்கு மேலேயே அதே மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு மேல அதே மாதிரி ஒன்று, அப்படியே நம்மளுக்கு மேலே கீழே எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீமை நீங்க அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைன் சார்ஜுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கிடைக்கும். இது நம்மளுக்கு இதுவுமே ஆக்சுவலா ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான். இந்த டாப்லயும் பாட்டம்லயும் இருக்கிறது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான். சரியா, அப்ப லைன் சார்ஜுக்கு இது. சரி, ரைட்டு. இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம இந்த இடத்துல எடுத்துப்போம். இப்போ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு பாக்குறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எட்ஜை நான் எடுத்துக்கிறேன், இது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா நம்மளுக்கு அவுட்வர்ட்ஸா இங்க இருக்கும். இல்லை நம்மளுக்கு எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸா இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் இந்த பாயிண்ட்ல ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தா 90 டிகிரி. கரெக்டா, இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த லைனுக்கும் நம்மளுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர். அப்போ இது எல்லா பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு வேலிடா இருக்கும். அட் எவ்ரி பாயிண்ட் the equipotential surface and the electric field will be right angle to each other. ரெண்டுமே நம்மளுக்கு 90 டிகிரில இருக்கும், ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் இல்லைனா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். யாரும் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் சரி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு 90 டிகிரில இருக்கும். இது நம்மளுக்கு இங்க வந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு இங்க வந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒன்னா தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எடுத்துக்கிறேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணா இங்க இருந்து
நம்ம வந்து ஒரு சேம் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு இங்க ஒரு பாயிண்ட், இங்க இங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கணும்? 90 டிகிரி. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் மாதிரி தான் நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கணும். சரியா? பட் இது நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற முடியாது. நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் கான்செப்ட். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் கான்செப்ட் கிடையாது, ஒரு 3 டைமென்ஷனல் கான்செப்ட். இப்போ அதே தான் நம்மளுக்கு முதல் இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறதுனால தான் ஸ்பியர் எடுத்தோம். இதே 2 டைமென்ஷனல் அப்படின்னா நம்ம சர்க்கிள் எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ இதே மாதிரி சிலிண்டர் 3 டைமென்ஷனல். அப்போ 3 டைமென்ஷனல் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பிளேன் ஷீட் மாதிரி வரும், ஒரு பிளேன் ஷீட். சரியா? அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா parallel ஷீட்ஸ். அதுவே லைன் சார்ஜுக்கு என்னவா இருந்துச்சு? சிலிண்ட்ரிக்கல் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு லைன் சார்ஜுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு parallel ஷீட்ஸ். சரியா? ஓகே. அதுக்கப்புறமா லாஸ்டா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும். இப்போ நான் நடுவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதாவது நம்ம வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்மளுக்கு எப்பயுமே டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தா 90 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? ஆங்கிள் நம்மளுக்கு 90 டிகிரி. இல்லை அப்படின்னா ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். இன்கேஸ் பெர்பெண்டிகுலரா இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பெர்பெண்டிகுலரா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்க ஒரு சார்ஜை எடுத்துட்டு வர்றீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒர்க் டன் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம்? 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போ ஒர்க் டன் 0வா இருக்குது. இந்த ஒர்க் டனை நீங்க என்னன்னு சொல்லி நீங்க எழுதலாம்? ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு எஃப் டாட் டிஆர் அப்படின்னு சொல்லலாம். எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். இதை நீங்க எஃப்டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நீங்க போடலாம். இதுல நீங்க காஸ் தீட்டாவை கொண்டு போயிட்டு 90 டிகிரின்னு சொல்லி போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு காசு நம்மளுக்கு 0வா இருக்கும். அப்போ காசு 0னா நம்மளுக்கு ஒர்க் டன் வில் பி 0. இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 90 டிகிரி கான்செப்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு கான்செப்ட்ல இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் இந்த இப்போ இதுதான் ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளுக்கு சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி parallel to each other அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்போ parallel to each other அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட் படி போட்டோம்னா நம்மளுக்கு தீட்டாங்கிறது நம்மளுக்கு 0 டிகிரியில் ஆயிரும். parallel அப்படின்னாலே 0 டிகிரி. அப்போ 0 டிகிரியை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க காஸ் 0ங்கிறது வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு வரும். அப்போ ஒர்க் டன் நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூவை நம்மளுக்கு கொடுக்கும் ஆன்சரா. அப்போ நான் ஜீரோ வேல்யூவை கொடுக்கும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட கான்செப்டுக்கே நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி. ஸோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ். அப்போ த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒர்க் டன்ங்கிறது நம்மளுக்கு விபி மைனஸ் விஏ அப்படின்னு சொல்லி போடுறப்ப 0 தான் வரணும் ஒர்க் டன். கரெக்டா? அப்போ 0 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். சரியா? அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரியான ஒரு சர்ஃபேஸ் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸே ஒரு இமேஜினரியான ஒரு ஃபீல்டு லைன்ஸ் தான். அதுலேருந்து கிரியேட் பண்ணக்கூடிய நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு இமேஜினரியான ஒரு சர்ஃபேஸ் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ங்கிறது. ரைட்? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நம்மளுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், பட் இருந்தாலும் அதுக்குள்ள இவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.